மக்களே நேற்று சாயங்காலம் எடுத்த மெனு விலாக் தான் பார்த்துக்காங்க. ஜோடை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னே சத்து மாவு கேட்டான். நாங்கள் வந்து ஒரு கொஞ்சோல தான் கொடுத்தோம். அவன் 2 வாய் தின்னுட்டு 3வது வாய் பைப்பில் கீழே தட்டி விளையாட ஆரம்பிச்சிட்டான் பார்த்துக்காங்க. அதை வந்து டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா இல்லைன்னா காலில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டிகிட்டு இருக்கும், நமக்கு அன்ஈஸியாக இருக்கும், நடந்துட்டு இருப்போமா அங்கே இங்கேயுமா. அதுக்கப்புறமா நாங்கள் நேற்றுக்கு பண்டை வந்து வெளியிருந்து வாங்கினோம். பச்சி பல பச்சி உளுந்த விடலாம் வாங்கி நல்லா சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா ஹஸ்பண்டை வந்து ரொம்ப நாளாக ஸ்டாண்ட் வாங்கிட்டு இருந்தேன், நேற்று வாங்கி தந்தாங்க. அதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அதுக்கப்புறமா நேற்றுக்கு வந்து பயங்கரமான சொல்ல முடியாத ஒரு தலைவலி மக்களே. அந்த டைம் ஒரு குரல் ஒலிக்காதா, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டேன், பிள்ளைகளுக்கெல்லாம் நானே சாப்பாடு விட்டுக்கேன், தூங்க வைக்கேன் அப்படின்னு. ஆனால் யாருமே சொல்ல மாட்டாங்க மக்களே. நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும் பார்த்துக்கோங்க. நான் ஒவ்வொரு வேலையாக செய்யும்போது நானே திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஹஸ்பண்டுக்கு ஒன்றா பிள்ளைகளுக்கு ஒன்றா வீட்டில் யாருக்கு ஒன்றா நம்ம பார்ப்போம், நமக்கு ஒன்றா நம்மளை யார் பார்ப்பா யாரும் பார்க்க மாட்டா மக்களே, நம்ம தான் பார்க்கணும் நம்மளை. ஆனால் நம்ம பிள்ளைகள் வந்து என்ன கொடுத்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவா. அதனால தோசையும் காலையில் வச்ச ரசம் இருந்தாலும் அப்படி கொடுத்து தலையில் தைலத்தையும் போட்டுட்டு அப்படி படுத்துட்டேன் மக்களே.